ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குளியல் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். நான் இப்போ ஒரு 8 பொருள் எடுத்திருக்கேன். அதில் நீங்கள் 3 பொருள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறனால பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் ஒரு பொருள் வந்து கொஞ்சம் கலர் கொடுக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, பாருங்கள், மாதுளம்பழத்தோல், ஆரஞ்சு பழத்தோல், செவ்வாழைப்பழத்தோட தோல். ஏன்னா வாழைப்பழத்தில் வந்து என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நல்ல வாழைப்பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதை ஸ்கின்னில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்ல க்ளோவாக காட்டும். அதுக்காண்டி நான் வாழைப்பழத்தோல் எடுத்திருக்கேன். ஓகேவா? இது வந்து இந்த கரண்டி கிட்ட கரெக்டாக 2 கரண்டி வர்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். எல்லாமே இந்த கரண்டியோட அளவில் தான் நான் எடுக்க போகிறேன். அடுத்ததாக வந்து பாசிப்பயிறு பவுட்ரு. அதை வந்து நான் ரொம்ப நைஸாலாம் அரைக்கலை, குறப்பாக தான் வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஏன்னா இருக்கிறதுல இது மட்டும்தான் கொஞ்சம் குறப்பாக வச்சுருக்கேன். மித்த எல்லாமே சாஃப்டாக தான் இருக்குது. இதை நான் அரைச்சி சளிச்சிட்டேன், அதனால் அதிகமான குறப்பு கிடையாது. இதையும் அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட்டும் தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காயும் நான் சேர்த்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது ரெண்டையும் அரைச்சி வெயிலில் நல்லா காய வச்சுருந்தேன். நமக்கு அந்த நீங்கள் வந்து எண்ணெயில் காய வைக்க முடியும் அப்படின்னாலும் காய வச்சுக்கோங்க. எனக்கு வெயில் நல்லா இருந்துச்சு, அதனால் காலையில் வெயிலில் மட்டும் நான் காய வச்சுக்கிட்டேன். இப்போ இது இந்த கரண்டிக்கிட்ட 2 கரண்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வெளியில் வாங்குற கடலை மாவு, அதே மாதிரி அந்த கரண்டிக்கிட்ட 1 கரண்டி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கரண்டி பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 கரண்டி மாவு பச்சரிசி மாவு. இப்போ நம்ம 2 கரண்டி சேர்த்துருப்போம். என்னென்னு கேட்டால் ஆரஞ்சு பழத்தோல், மாதுளம்பழத்தோல், வாழைப்பழத்தோல், அது 3 சேர்த்து 2 கரண்டியும், தேங்காவும் பீட்ரூட்டும் அது 2 வெயிலில் காய வச்சு அதுக்கு 2 கரண்டி சேர்த்துருப்போம். ஏன் அப்படின்னா அது 2-3 பொருள் சேருதுல்ல, அதனால். அடுத்ததாக வந்து இது வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். முல்தானி மெட்டி வந்து 10 ரூபா பாக்கெட் ஒன்று போடுறேன். பாருங்கள், அது கரெக்டாக ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு தான் இருக்கும், அவ்வளோதான், அதிகமாகலாம் இல்லை. அதுக்கப்புறமா ப்ரூ வந்து 10 ரூபா பாக்கெட் ஒன்று. நீங்கள் வந்து முல்தானி மெட்டி, ப்ரூ, சுகர் இது 3ஐயும் தனியாக அப்ளை பண்ணாலும் பண்ணிக்கோங்க. நான் குளியல் பொடி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நான் வந்து இது எல்லாத்தையுமே ஒரே டயத்தில் சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக அதே அளவு 1 கரண்டி சீனி. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூட குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. எல்லாமே கரெக்டாக சமமான அளவு இருக்கிறனால அந்த கலர் கூட நமக்கு வந்துருச்சு. பாருங்கள், இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. அது கலர் வந்து எல்லாத்தோட கலருமே சேர்ந்ததுனால என்ன கலராக தெரியுதுன்னு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக. இப்போ நீங்கள் இதில் வேணுன்னா சந்தனம் சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம், நான் சேர்த்துக்கல, ஆப்ஷன் தான். இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெயில் டயத்தில் நல்லா தேய்ச்சி குளிக்கையில் கொஞ்சம் குறப்பும் இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக தான். டாட்டா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோ நாங்கள் போடுறோம், நீங்கள் பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோலாம் நல்லா நிறைய ஹெல்த் ரிலேட்டடாக தான் போட்டிருக்கோம், நீங்கள் அதையும் போய் பாருங்கள். டாட்டா.